யுரோனா, குற்றவாளி தந்த அபிடவிட்டில் வேணுகிட்ட வச்ச பந்தயத்தை பற்றியோ, வாட்ச்மேன் கிட்ட பணத்தை கொடுத்து மார்ச்சுவரிக்குள்ள நுழைஞ்சு வீராசாமி விரல்ல மோதிரத்தை மாட்டினதை பற்றியோ எந்தவித குறிப்பும் இல்லை. பந்தயத்தின் பின்னணியை முன்னணியில் வைத்து திட்டமிட்டு கொலை செய்திருப்பது தெளிவாக தெரிகிறது. அது மாத்திரமில்லை, மோதிரத்தில் இருந்தது ஓ குரூப் ரத்தம். அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட இவருக்கும் ஓ குரூப் ரத்தம் தான். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற மாஸ்டர் மைண்ட் தெளிவாக தெரிகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்தவரின் நண்பர் என்ற காரணத்தால் இந்த கொடூரமான மிருகத்தனமான கொலையை திட்டமிட்டு மிக சுலபமாக செய்திருக்கிறார். இவருக்குரிய தண்டனையை கொடுக்குமாறு கனம் நீதிபதி அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. Your Honor, தனது அறையில் தன்னுடன் தங்கியிருக்கும் நண்பனை கொலை செய்ய வேண்டும் என்று எனது கட்சிக்காரர் நினைத்திருந்தால் அதற்கு எத்தனையோ சுலபமான வழிகள் கிடைத்திருக்கும். அதற்காக அவனிடத்தில் ஒரு பந்தயம் கட்டி தன்னுடைய மோதிரத்தை மாட்டி நண்பனை சவக்கடங்குக்கு அழைத்துச் சென்று கொலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனது நண்பர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் ரத்த ஒற்றுமையை பற்றி ஒரு வினோதமான விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது மோதிரத்தில் கண்டதும் ஓ குரூப் ரத்தம், எனது கட்சிக்காரருக்கும் ஓ குரூப் ரத்தம் என்று. உலகத்திலே எத்தனையோ பேருக்கு ஓ குரூப் ரத்தம் இருக்கும். அதற்காக அத்தனை பேரையுமே இந்த வழக்கிலே சம்பந்தப்படுத்தி விசாரிக்க முடியுமா? மேலும் இறந்தவருக்கும் எனது கட்சிக்காரருக்கும் முன்பகை இருந்ததாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் எந்த இடத்திலையும் வலியுறுத்தி சொல்லவில்லை. அதற்கு பதிலாக இறந்தவருக்கும் ராஜுவுக்கும் தான் பகை இருந்திருக்கிறது. ராஜுவும் இறந்தவரும் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே பல முறை தகராறு செய்திருக்கிறார்கள். இது அங்கு இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். சம்பந்தப்பட்ட சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்வதற்கு முன்பே உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதைப் போல எனது மதிப்புக்குரிய நண்பர் தன்னுடைய விவாத திறமையை விரிவாக காட்டியுள்ளார். எனது கட்சிக்காரர் ஒன்றும் அறியாதவர், வெகுளி, ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரி மாணவர், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி தன்னுடைய குத்தியான புத்தியினால் அப்பாவியான எனது கட்சிக்காரரை கைது செய்துள்ளார். I object, Your Honor. இந்த வழக்கை விசாரித்த கடமை உணர்வுள்ள கண்ணியமான போலீஸ் அதிகாரியை புண்படுத்தி பேசுவது படித்த நண்பருக்கு அழகல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Your Honor, ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். தாயையும் குழந்தையும் வேண்டுமென்றே பிரித்து வைத்த ஒரு விவகாரம் பிடித்த போலீஸ் அதிகாரியின் பஞ்சம் தீர்க்கும் படலத்தின் விளைவுதான் இது. I again object, Your Honor. வழக்குக்கு சம்பந்தப்படாத சொந்த பிரச்சனையை இங்கே கொண்டு வந்து குழப்புவது கண்டிக்கப்பட வேண்டியதாகும். வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேச வேண்டாம் என்று இருதரப்பினரையும் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யலாம். நீதானே அந்த மார்ச்சுவரி வாட்ச்மேன்? ஆமாங்க. பேரு? காத்தமுத்துங்க. சம்பவம் நடந்த ராத்திரி நீ எங்க இருந்த? சொல்லுப்பா. அன்னைக்கு காலையில சதீஷ் சார் எங்கிட்ட 100 ரூபாய் கொடுத்து எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் இருக்கு, இன்னைக்கு ராத்திரி மார்ச்சுரி பக்கமே வராதேன்னாரு. நானும் ஏதோ ஸ்டூடெண்ட்டுங்க விளையாடிக்கிறாங்கன்னு நினைச்சு நானும் அந்த பந்தயத்தை பாக்குறேன்னு சொன்னேன். ஆஹா, நீ அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, அதுக்குதான் இந்த பணம்னாரு. நானும் சரின்னுட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்படியா? சரி, நீ போலாம்.